சிவாய. வணங்குகிறேன் தந்தையே. நீண்ட ஆயுளோடு வாழ்க. தந்தையே, இன்று மகாலய சிவராத்திரி. நான் நதியில் நீராடி விரதம் பூண்டு சகல நியமங்களோடு ஆயத்தமாக வந்திருக்கிறேன். ஆயத்தமாக வந்திருக்கிறேன் என்றால் நீ சொல்வது ஒன்றும் விளங்கவில்லையே. அப்பா, இன்று பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள உகந்த நாள் அல்லவா? அதற்காகத்தான் நான் ஆயத்தமாக வந்திருக்கிறேன். இன்று எனக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் அல்லவா? கற்றுக் கொடுப்பேன், ஆனால் இன்றல்ல. நீங்கள் கூறிய பதில் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. பிரம்மாஸ்திரத்தை இன்றே கற்றுக் கொடுத்தால் யாருக்கு என்ன கேடு நேரிடப் போகிறது? அஸ்வத்தாமா, முதலில் அவர் உணவருந்தட்டும், பிறகு பேசிக்கொள்ளலாமே. கிருபி, நீ அவனை தடுக்காதே. தாங்கள் பசியாருங்கள். எதுவாக இருந்தாலும் பிறகு ஆறாமற பேசிக்கொள்ளலாமே. கிருபி, என் பிரியத்திற்குரிய மகன் அஸ்வத்தாமனை காட்டிலும் இந்த உணவா எனக்கு பெரிது. உங்கள் பேச்சுக்கள் என்னவோ அலங்காரமாகத்தான் இருக்கிறது, செயலில்தான் ஒன்றுமில்லை. அஸ்வத்தாமா, எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசு. இப்படி ஒரு தருணத்தை தான் நானும் எதிர்நோக்கி காத்திருந்தேன். எனக்கு தாங்கள் பிரம்மாஸ்திரத்தை இன்றே கற்றுத்தர வேண்டும். நானும் பலமுறை கேட்டுவிட்டேன். கற்றுத்தருவீர்கள் தானே? நிச்சயமாக கற்றுத்தருவேன். ஆமாம், இதில் உனக்கு சந்தேகம் எதற்கு? அப்படியானால் இன்றே கற்றுத்தாருங்கள். அதற்கு இப்போது என்ன தேவை வந்தது? தேவை வந்தால்தான் கற்றுத்தருவீர்களா தந்தையே? அஸ்வத்தாமா, நீ என்னுடைய செல்ல மகன். பிரம்மாஸ்திரத்தை உனக்கு கற்றுத்தராமல் வேறு யாருக்கு கற்றுத்தரப் போகிறேன்? யார் கண்டது? அதை அந்த ஈசனே அறிவான். அஸ்வத்தாமா, என்ன இது? தந்தையிடம் இப்படியா பேசுவது? பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டது. தந்தையே, எனக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுப்பீர்களா இல்லையா? அதை மட்டும் கூறுங்கள். அஸ்வத்தாமா, மகத்துவம் நிறைந்த பிரம்மாஸ்திரத்தை கற்றுத்தர நேரமும் காலமும் கூடி வர வேண்டும். மேலும் அதற்கான தகுதியை நீ அடையவில்லை. என்னை நிர்பந்திக்க உனக்கு உரிமையும் இல்லை. இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! 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 கும்பிடுற மகாராணி. வணக்கம். அரசி, இவள் பெயர் வஞ்சிக்கொடி. சமையல் கலையில் கைதேர்ந்தவள். அறுசுவை அமுது படைப்பதில் இவளுக்கு நிகர் இந்த வாரணவதத்தில் எவருமே இல்லை. ஓ,
அப்படியா? வஞ்சிக்கொடியின் 5 புதல்வர்களும் இந்த மாளிகையிலே தங்கியிருந்து உங்களுக்கான பணிவிடைகளை செய்வார்கள். உதயன், இவன் பெயர் உதயன். மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன். எதிரிகளின் எலும்புகளை ஒரே பிடியில் நொறுக்கி விடுவான். ஓஹோ, அப்படியா? ஆம் இளவரசே. சரி, வாருங்கள். இவன் பெயர் தூயன். இருளில் கூட வாள் வீசுவதில் வல்லவன். ஓ, பலே. வாருங்கள். இவன் பேர் மயிலன். காவல் காப்பதில் கெட்டிக்காரன். இவனை தாண்டி ஈ எறும்பு கூட இந்த மாளிகைக்குள் நுழைய முடியாது. அப்படியானால் மயிலன் பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லுங்கள். அப்படியே தான். இவன் சடையன். விருந்தாளிகளை ஓடி ஆடி உபசரிப்பதில் சளைக்கவே மாட்டான். ஓ, எதற்காக இத்தனை அடியாட்கள்? இவர்கள் அடியாட்கள் அல்ல, உங்கள் பாதுகாப்பிற்காக நான் பணியமர்த்திய ஆட்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் மகாராஜர் திருதராஷ்டருக்கு நான் அல்லவா பதில் சொல்ல வேண்டும்? அதுவும் சரிதான். உங்கள் கவலை உங்களுக்கு இல்லையா புரோசேனரே? உண்மைதான் அரசே. வாருங்கள். ஆஹா, இந்த மாளிகைதான் எத்தனை அழகு, எத்தனை கலைநுட்பம்! நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போலிருக்கிறது. ஆம் இளவரசே, இந்த மாளிகை தங்களுக்காகவே மிகச்சிறந்த திறன் வாய்ந்த கலைஞர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. பார்த்தாலே தெரிகிறதே. ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், உடனே நிவர்த்தி செய்து வைக்கிறேன். இந்த மாளிகையில் குறையா? நன்றாக கேட்டீர்கள். இது இந்திரலோகத்திற்கு இணையாக அல்லவா உள்ளது? தங்கள் மகிழ்ச்சியே எனது சித்தம். உங்களுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மகாராஜர் திருதராஷ்டர் எனக்கு தனிப்பட்ட முறையில் உத்தரவிட்டுள்ளார். அதனால்தான். நல்லது. நாங்கள் ஓய்வெடுக்கிறோம். தேவைப்படும் பொழுது நாங்கள் உங்களை அழைக்கிறோம். சென்று வாருங்கள். உத்தரவு மகாராணி. नाराजनाय नमः। प्रातःकालसन्ध्यां जपं करिष्ये। अक्षुदाधर्मानन्ताधर्म गोविन्दाय नमः। नारायणा माधव गोविन्द विष्णु मधुसूदन त्रिविक्रम ममोपार्थसमस्त गुरुदक्षयद्वारा प्रातःश्रद्धाम् उपास्ये। आपष्टामयोगस्थानभुजे महेरणाय सत्योगस्वतमो उषधीरिवमादतस्मारङ्गमास्य जन्मदापो जनयिता जनाः। सद्याजीर्मा सावित्रीर्मा गायत्रीर्मा सरस्वतीर्मा सर्वाभ्यो देवताभ्यो नमः। अभिवादये भोर्भुवः स्वाहा। சுவாமி, வணங்குகிறேன் சுவாமி. யார் நீங்கள்? தங்களை பார்த்தால் மிகவும் பரிதாபமாக இருக்கிறதே. சுவாமி, நான் உண்டு உறங்கி பல நாட்கள் ஆகின்றன. இப்பொழுது தாங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய முடியுமா?
சொல்லுங்கள். சகோதர ரிஷிகளான யாஜர் உபயாஜரை தேடி இந்த காட்டில் நான் அலைந்து திரிகிறேன். என்னால் அவர்களை கண்டறிய முடியவில்லை. அவர்கள் பெரும் சக்தி படைத்த முனிவர்களாயிற்றே. அவர்களை தாங்கள் ஏன் தேடுகிறீர்கள்? என் கதை துயரம் மிகுந்தது சுவாமி. தங்களை பார்க்கவே எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அந்த முனிவர்கள் இருவரில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் உதவி கோருங்கள். அப்பொழுதுதான் தங்கள் காரியம் வெற்றியடையும். அவர்களில் யாரை தேர்ந்தெடுப்பதென்பது உங்களது விருப்பம். அதோ அந்த மலையில் இருக்கும் குகையில் அவர்கள் வசிக்கிறார்கள். அங்கு சென்று பாருங்கள். நன்றி சுவாமி. பாருங்கள். அஸ்வத்தாமா, ஏன் இந்த கோபம், ஏன் இந்த ஆவேசம்? உன் தந்தை உன் மீது உயிரையே வைத்திருக்கிறார் என்று உனக்கு தெரியாதா? அவரது உயிரும் பிரியமும் ஆர்வமும் அந்த அர்ஜுனன் பேரில் தான் அதிகமாக இருக்கிறது. என்ன சொல்கிறாய்? அவர் அந்த அர்ஜுனனுக்கு மட்டுமே பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்துள்ளார். நான் எந்த விதத்தில் அம்மா குறைந்து விட்டேன். உன் தந்தை அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். எதற்காக அர்ஜுனா இப்படி தனிமையில் அசுரத்தனமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாய்? எந்த ஒரு கலையும் பயிற்சியில் இருந்துதான் மெருகேறும். அத்துடன் நாங்கள் வாரணாவதம் புறப்பட உள்ளோம். அங்கு அஸ்திர வித்தைகள் பயில வசதி எப்படி இருக்குமோ என்னவோ, அதனால்தான் இந்த அயராத பயிற்சி. அதுவும் சரிதான். உன் அபார வில்வித்தையை கண்டு நானே வியந்து போனேன். நீ மட்டும் எனக்கு சளைத்தவனா என்ன? நீ விடும் ஒரு பானம் ஒட்டுமொத்த சேனையை அழித்து விடும். ஆனாலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அஸ்திரங்கள் இன்னும் ஏராளம் உள்ளனவே. நாம் கற்றுக்கொண்டது கடுகளவுதான். கற்றுக்கொள்ள வேண்டியதோ இன்னும் கடலளவு இருக்கிறது. அதுவும் சரிதான். அன்று அவையில் உன்னை விட சிறந்த வில்லாளி இந்த உலகத்திலேயே எவரும் இல்லை என்று என் தந்தை துரோணாச்சாரியார் புகழ்ந்தாரே, நினைவிருக்கிறதா? என் குருவின் வார்த்தைகளை எவ்வாறு மறக்க முடியும்? அது என் தந்தை உன்மேல் கொண்ட பிரியத்தினால் சொன்னது. அந்த நிலையை நீ உண்மையிலேயே அடைய வேண்டுமென்றால் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அரிய அஸ்திரம் ஒன்று உள்ளது. அப்படியா? ஆம். பிரம்மாஸ்திரத்தின் வலிமையை நீ அறிவாயா? எத்தனை அஸ்திர சஸ்திரங்களை கற்றிருந்தாலும் அவை அனைத்தும் பிரம்மாஸ்திரம் ஒன்றுக்கு ஈடாகாது. அது இந்த உலகையே ஒரு நொடியில் அழிக்க வல்லது. தேவாதி தேவர்களையே நடுங்க வைக்கும் சக்தி படைத்தது.
பிரம்மாஸ்திரத்தின் மகிமையை நானும் அறிவேன். அறிவாயல்லவா, நீ என் தந்தையின் பிரியமான சீடன். நான் அவர் உயிருக்கு நிகரானவன். நாம் இருவரும் சேர்ந்து அவரிடம் சென்று பிரம்மாஸ்திரத்தை கற்றுத்தர சொன்னால் நிச்சயம் கற்றுத்தருவார். வா, இப்போதே செல்லலாம். அர்ஜுனா, என்ன யோசனை? வா, இப்பொழுதே செல்லலாம். பிரம்மாஸ்திரத்தை கற்றால்தான் உண்மையில் உலகின் மிகச்சிறந்த வில்லாளியாக நீ இருக்க முடியும். என்ன அர்ஜுனா, நான் சொல்வது சரிதானே? அர்ஜுனா, நாம் இருவரும் இணைந்து கேட்டால் என் தந்தை நிச்சயம் பிரம்மாஸ்திரத்தை கற்றுத்தர மறுக்க மாட்டார். வா. ஏன் அர்ஜுனா மௌனித்திருக்கிறாய்? என்னோடு வர உனக்கு அப்படி என்ன தயக்கம்? ஆச்சாரியர் ஏற்கனவே எனக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்து விட்டார். அர்ஜுனா, என்ன சொல்கிறாய் நீ? பிரம்மாஸ்திரம் இப்பொழுது என் வசம் உள்ளது என்கிறேன். இப்பொழுது சொல்லுங்கள் அம்மா, என் தந்தைக்கு யார் மீது பிரியம்? அந்த அர்ஜுனன் மீதா, இல்லை இந்த அஸ்வத்தாமன் மீதா? உன் பெயர் வஞ்சிக்கொடிதானே? ஆமாங்க மகாராணி. பார்க்க மங்களகரமாக இருக்கிறாய். உன் கணவர் என்ன செய்கிறார்? அந்த கொடுமை ஏன் கேட்குறீங்க மகாராணி? நீங்க பசியா இருங்க. ஏன், நான் தெரிந்து கொள்ளக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க ராணி. என் புருஷனுக்கு குடும்பத்தை காப்பாற்ற வக்கில்ல, அதனால சாமியார வேஷம் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. நான் தனி ஆளா மாடா உழைச்சி என் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். ஐயோ பாவம், உன் கதையை கேட்டால் எனக்கு கண்ணீர் வருகிறது. கணவரின் துணையில்லாமல் 5 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது எத்தனை கடினம் என்பதை நானும் அறிவேன். இப்ப நான் அந்த மனுஷனை நினைச்சு கூட பாக்குறதில்ல. நான் உண்டு, என் பொழப்புண்டுன்னு இருக்கேன். அடடா ராணியம்மா, என் கதை எதுக்கு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரி சரி, இந்த வாரணாவதத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறாயா? என்ன ராணியம்மா இப்படி கேட்டீங்க? வாரணாவதத்தில் இருக்கிற ஈசனை கும்பிட்டா உடனே மோட்சம் கிடைக்கும். வணங்கிய உடனே மோட்சமா? ஐயோ, இந்த பூ உலகில் இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அச்சச்சோ சுவாமி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, சக்தி உள்ள சாமின்னு சொல்ல வந்தேன். நகுலன் கொஞ்சம் குறும்புக்காரன், நீ வருந்தாதே. இந்த வாரணாவதத்தில் வேறென்ன சிறப்புள்ளது? வறுமையே தெரியாத வளமான பூமிமா இது. மண்ணேது பொன்னேதுன்னு தெரியாத அளவுக்கு செல்வங்கள் கொட்டி கிடக்குது. இல்லைன்னா என்ன போல ஏழைங்க இங்க வாழ முடியுமா ராணி? இனிக்க இனிக்க பேசுபவர்களுக்கும் இங்கு பஞ்சமே இல்லை என்று சொல். என்னாச்சு? யாருமே சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? ஏன், சாப்பாடோட வாசனை எதுவும் சரியில்லையா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நன்றாகவே உள்ளது. அப்புறம் என்ன, சாப்பிடுங்க, ருசி அருமையா இருக்கும். எனக்கு தாகமாக இருக்கிறது. பானகம் இருக்கிறதா? அதை முதலில் அருந்திவிட்டு பிறகு உணவருந்துகிறேன். இருக்கு, இதோ கொண்டு வர. அர்ஜுனா, எதற்காக உணவருந்த வேண்டாம் என்று தடுக்கிறாய்? அம்மா, நம்மை கொலை செய்ய சதி இருப்பதாக அச்சித்தப்பா விதுரர் சொன்னதை தாங்கள் மறந்து விட்டீர்களா?
இந்த உணவில் ஏன் விஷம் கலந்திருக்க கூடாது? அர்ஜுனா, நீ சொல்வது சரிதான். அந்த துரியோதனன் என்னை கொல்ல எத்தனை முறை சதி செய்தான். இந்த புரோசனன் அவனுடைய கையால் தானே அவனது உடலை இப்போதை பிளந்து விடுகிறேன். அண்ணா, உங்களின் இந்த ஆவேசம் எதிரிகளை எச்சரிக்கை செய்துவிடும். பீமா, அமரு. நகுலன் சொல்வது சரிதான். நாம் பொறுமை காக்கத்தான் வேண்டும். அண்ணா, என்ன இது? எதிரி கொடுக்கும் உணவில் விஷம் இருக்கலாம் என்று எச்சரித்ததே நீங்கள்தான். இப்பொழுது நீங்களே அந்த உணவை அருந்தினால் என்ன அர்த்தம்? எனக்கு பசிக்கிறது. இப்பொழுது உயிரை பற்றி கவலைப்பட எனக்கு நேரம் இல்லை. பசி உள்ளவர்கள் உண்ணலாம், அவ்வளவுதான். மகாராணி, இந்தாங்க பானக்கம். சாப்பாடு ருசியா இருக்குங்களா இளவரசி? நீ சமைத்த அத்தனை உணவுகளும் அருமை அருமை. பானகம் அம்மாவிற்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாயா? அச்சச்சோ, இருக்கு, கொண்டு வரங்க இளவரசி. அண்ணா, உங்கள் எதிரியிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சித்தப்பா சொன்னதை மறந்து விட்டீர்களா? சித்தப்பா சொன்னதெல்லாம் சரிதான். அதற்காக நாளை வரும் கூற்றுவனுக்கு பயந்து இன்றே விரதம் இருப்பானேன்? நீங்கள் சொல்வது புரியவில்லையே. நம் எதிரிகள் மிகவும் புத்தி கூர்மையுடையவர்கள். அத்தனை சீக்கிரம் தன் சாகசத்தை காட்டிவிட மாட்டார்கள். நாம் இன்றுதானே வாரணாவதம் வந்தோம். இன்றே உணவில் விஷத்தை வைத்தால் பழி அவர்கள் தலையைத்தான் விழும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவேதான் அச்சமின்றி நான் உணவை உண்டேன். அதை எங்களிடம் சொல்லியிருக்கலாமே. எங்கே சொல்லவிட்டால் அந்த வேட்டு வச்சி நான் வாயை திறப்பதற்குள் பானகமும் கையுமாக வந்து நிற்கிறாளே. வழக்கம் போல் நான் அவசரப்பட்டு உணவறிந்து விட்டேன். நல்ல வேளை, இதில் விஷமில்லை என்று நீங்கள் சொன்னது எனக்கு பெரிய நிம்மதி. எனது எதிர்காலம் என்ன? எனது வாழ்க்கை எங்கே செல்கிறது என்று எனக்கே புரியாமல் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இது எதையும் எனது மாமா கண்டு கொள்வதில்லை. என்னை நினைக்கும் பொழுது எனக்கே வெறுப்பாக இருக்கிறது. நண்பா, ஏன் இப்படி பேசுகிறாய்? நான் கண்டுகொள்ளவில்லை என்பது உனக்கு தெரியுமா? ஆளவும் முடியாமல் வாழவும் முடியாமல் தவிக்கும் வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையா? என்ன நடந்து விட்டது? எதற்காக இப்படி ஆவேசப்படுகிறாய்? அதுவும் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்த நான் இருக்கும் பொழுது வேறு என்ன நடக்க வேண்டும்? வாரணாவதம் சென்ற பாண்டவர்கள் நிம்மதியாக ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். விருந்தும் உபசரிப்பும் தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை கொல்ல வேண்டிய நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது ஏன்? துரியோதனா, எப்படி அவசரப்பட்டால் எப்படி? எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று உன் மாமனுக்கு தெரியும். மருமகனே, உன் ஆதங்கமும் அவசரமும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது பாண்டவர்கள் மூச்சுவிட மறந்து இறந்து விட்டால் கூட அந்த பழி நம் மீதுதான் விழும். இந்நிலையில் பாண்டவர்களை கொன்றால் சொல்லவும் வேண்டுமோ? மாமா, என்ன சொல்கிறீர்கள்? அது அதற்கு ஒரு காலம் உண்டு மருமகனே. பாண்டவர்களின் கதையை முடிக்கும் அந்த காலம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படி என்றால் உங்கள் திட்டம்தான் என்ன? கர்ணா, முதலில் வாரணாவதத்தில் குடமுழுக்கு நடந்தேறட்டும். அதன் பிறகு பாண்டவர்கள் உண்ணும் உணவில் விஷம் வைத்தோ, இல்லை அவர்கள் உறங்கும் போது தீ வைத்தோ அவர்களை ஒழித்து கட்டிவிடலாம். பாண்டவர்களின் மரணம் இயற்கையிலேயே நிகழ்ந்தது போல் இருக்க வேண்டும். அப்போதுதான் எந்த தடையும் இல்லாமல்
அனைவரின் ஆதரவோடும் உன் நண்பன் அரியணை ஏற முடியும். இல்லாவிட்டால் மக்கள் புரட்சி வெடிக்கும். உன் நண்பன் நிம்மதியாக அரசாள முடியாது. உங்களின் இந்த திட்டத்தில் எனக்கு உடன்பாடில்லை. கர்ணா, நீ என்ன சொல்ல வருகிறாய்? பாண்டவர்கள் எதிரிகள்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. என் நண்பனின் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்கும் சத்துருக்கள் தான், அதையும் நான் மறுத்து பேசவில்லை. ஆனால் அர்ஜுனன் மிகச்சிறந்த வீரன். அப்படிப்பட்ட வீரனை உறங்கும் போது கொல்வதோ, உணவில் விஷத்தை வைத்து கொல்வதோ வீரனுக்கு அழகல்ல. துரியோதனா, அனுமதி கொடு. சத்துருக்களை வென்று அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். ஏன் இந்த ஏளன சிரிப்பு? என் வீரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன் வீரத்தை நான் அறிவேன். இப்போது வீரத்திற்கு அங்கு வேலை இல்லை. அர்ஜுனனோடு போர் புரிய ஒரு காரணம் வேண்டாமா? காரணமின்றி இந்த அத்தினாபுரத்தில் போர் நடப்பதை பீஷ்மர் உள்ளிட்ட பெரியவர்கள் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கர்ணா, நீ என் மருமகன் மீது கொண்டிருக்கும் நட்பை நான் மெச்சுகிறேன். அதேவேளை உன் நண்பன் துரியோதனனின் ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் நீ அமைதியாக இரு. தற்சமயம் அதுதான் நல்லது. அமைதியாக இருப்பது வீரனுக்கு அழகல்ல. போரிட்டு வெல்வதுதான் சத்திரியனுக்கு அழகு. அப்படி இருக்கும்போது போருக்கான காரணத்தை நாம் ஏன் தேட வேண்டும்? கர்ணா, போரிட வேண்டும் என்ற வேகம் மட்டும் வீரனுக்கு போதாது. போரில் அவன் என்ன விவேகம் செய்தான் என்பதுதான் வீரனுக்கு அழகு. நான் இன்னும் போரிடவே இல்லையே, அதற்குள் எப்படி முடிவு செய்ய முடியும்? குறுக்கு வழியில் பாண்டவர்களை வெல்ல எனக்கு முழுவதுமாக உடன்பாடு கிடையாது. கர்ணா, அர்ஜுனனோடு நீ போர் புரிய ஆசைப்பட்ட போது உனக்கு என்ன நடந்தது? தேரோட்டியின் மகன் என்று உன்னை அவமானப்படுத்தவில்லையா? அதை நீ மீண்டும் சந்திக்க வேண்டுமா? இல்லை இந்த அவமானத்தை தான் உன் ஆருயிர் நண்பன் ஏற்றுக்கொள்வானா? நீ வேதனைப்படுவதை நாங்கள் பார்க்க வேண்டுமா? எதை யார் மூலம் எப்படி செய்ய வேண்டும் என்பதும் ஒரு வீரனுக்கு அழகு, ஒரு சத்திரியனுக்கும் அழகு. சுவாமி, சுவாமி, தங்களை தேடிதான் பல மாதமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றுதான் தங்களை காணும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. தங்களின் உதவி நாடியே வந்திருக்கிறேன்.
நீங்கள் யார்? என்ன உதவியை நாடி வந்திருக்கிறீர்கள்? நான் பாஞ்சால தேசத்தின் மன்னன் துருபதன். நாட்டை அரசாள வேண்டிய மன்னன் இவ்வாறு அலைந்து திரிவதன் காரணம்? என்னுடைய நாட்டை அபகரித்துக் கொண்டான் அந்த துரோணன். அதனால் தான் நான் இப்படி பராரியை போல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். என்ன? துரோணர் உங்கள் நாட்டை அபகரித்துக் கொண்டாரா? நம்ப முடியவில்லையே. நம்ப முடியாவிட்டாலும் அதுதான் உண்மை. என் நாட்டை அபகரித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் என்னை கைதியாக்கி ஒரு தெருநாயைப் போல் கட்டி இழுத்து சென்றார்கள். என் தேசமான பாஞ்சால தேசத்திற்கு தன் மகன் அஸ்வத்தாமனை அரசனாக்கி விட்டான் அந்த துரோணன். அந்த பேராசை பிடித்தவனை பழி தீர்க்க வழி தேடியே நான் தங்களை தேடி வந்தேன். என்ன சொல்லுகிறாய்? ஆம், துரோணனை கொல்லும் சக்தி படைத்த ஒரு புத்திரனை பெறவே நான் தங்களை தேடி இங்கு வந்துள்ளேன். துருபதா, வன்மம் நிறைந்த நெஞ்சில் நியாயம் இருக்க வாய்ப்பில்லை. உனக்கு என்னால் உதவ முடியாது. சுவாமி, தயை கூர்ந்து என்னை கைவிட்டு விடாதீர்கள். என் நாட்டின் ஒரு பகுதியை நான் தங்களுக்கே தருகிறேன். பொற்காசுகள் எல்லாவற்றையும் தங்கள் பாதத்தில் மலை போல் குவிக்கிறேன். எனக்கு தாங்கள் உதவ வேண்டும். உன் நாட்டையும் செல்வத்தையும் கொண்டு போய் சமுத்திரத்தில் கொட்டு. எனக்கு கோபம் வரும் முன் இங்கிருந்து சென்று விடு. சுவாமி, சென்று விடு. போ. இந்த மாளிகையின் அழகு உங்களை சுண்டி இழுக்கிறது போல் தெரிகிறதே. இந்த இரவு வேளையிலும் கண்கொட்டாமல் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நகுலா, அழகும் ஆபத்தும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பது உனக்கு தெரியாதா என்ன? டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்கடா தண்ணீர் குடிச்சிட்டு சீக்கிரம் படுங்க. நாம் உணவருந்திய இடத்தில் வெற்றிலை இல்லை. இந்த மண்டபத்தில் ஏன் இதை வைக்க வேண்டும்? அண்ணா, நீங்கள் தடவிய இந்த சுண்ணாம்பில் கூட விஷம் இருக்கலாம். இங்கே நிம்மதியாக வாழவே முடியாது. நம்ம இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த துரியோதனின் நெஞ்சை இப்போதே பிளந்து விடுகிறேன். இந்த மாளிகையில் நிறைந்திருக்கும் வித்தியாசமான வாசனையை உங்களால் உணர முடிகிறதா? ஆமாம் அண்ணா, நீங்கள் சொல்வது சரிதான். இங்கே நெய்யும் அரக்கும் கலந்த வாசனை மூக்கை தொலைக்கிறது.
இந்த மாளிகை எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை கொண்டு சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள். சணல், குங்கிலியம், முஞ்சம்புல், விழுள், மூங்கில், அரக்கு முதலானவற்றை நெய்யில் நனைத்து இந்த மாளிகையை எழுப்பியிருக்கிறார்கள். என்ன சொல்கிறாய் சகாதேவா? பாருங்கள், என்ன சத்தம் என்று பார்ப்போம். இங்கு நடந்ததை யாரும் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் போல் மகிழ்ச்சியாக இருங்கள். சகாதேவா, அண்ணா, மாளிகையின் பெயர்ந்த பகுதியை உடனே மறைத்துவிடு. சரி அண்ணா. ஏதோ சத்தம் கேட்டுதே. ஒன்றுமில்லை. எங்கள் அண்ணன் பீமன் என்னை பாராட்டுவதற்காக என் தோளில் தட்டினார், அவ்வளவுதான். ஏதோ இடி தாக்கியது போல் இருந்துச்சு. தோலை தட்டினா இப்படியா சத்தம் கேட்கும்? பீமண்ணன் தட்டினா அப்படித்தான் கேட்கும். வேண்டுமானால் அவனுக்கு 2 தட்டு தட்டி காட்டுங்களண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம், இடி தாக்கியது போல் தான் இருக்குது. நாங்கள் வருகிறோம். மகாராணி, இன்னும் நீங்க தூங்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. புதிய இடம் அல்லவா, அதான் உறக்கம் வராமல் மாளிகைக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறோம். நீ சென்று உறங்கு. நாங்கள் அழைத்தாலன்றி நீங்க வர தேவையில்லை. புரிந்ததா? உத்தரவுங்க மகாராணி.